பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குதா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா இயேசுவோடு இருக்கணும். அதான் சந்தோஷம், அதான் நிலையான சந்தோஷம். இயேசுவோடு இருக்கீங்களா? தினம் அவரோட நடக்கிறீங்களா? தினம் அவரோட பேசணும். அவர் என்ன சொல்றாரு கவனிக்கணும். சரியா? சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? சில சமயம் ஆண்டவர் நேரடியா நம்மோடு வார்த்தை கொண்டு பேசுகிறார். சில சமயம் சில தேவ பிள்ளைகளுடைய அனுபவத்தை கொண்டு பேசுகிறார். இங்கே ஒரு தேவ மனிதருடைய ஒரு அனுபவம், அதாவது 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தாவீது என்ற ஒரு பக்தன் ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளில் நிழலிலே வந்தடைவேன். விக்கினங்கள், ஆபத்துகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்திருக்குது. அது கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்தடைவேன் என்று சொல்றார். இந்த தாவீது என்ற பக்தன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்று தேவனால் சாட்சி பெற்றவர். அவர் மீது பொறாமை கொண்டு அவருடைய சொந்த மாமனாரை, பெண் கொடுத்த மாமனார் தான் ராஜா, தேசத்துக்கு ராஜா, இவனை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி தாவீதை கொலை செய்வதற்கு தேடுகிறார். இராணுவமே தேடுது, தேசத்தின் இராணுவமே. அதுக்கு தப்பி ஓடி ஒரு குகைக்குள்ள ஒளிந்திருக்கிறார். அப்பதான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆண்டவரே, எனக்கு ஆபத்து வந்திருக்குது, விக்கினங்கள் வந்திருக்குது, என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்குது. அது கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் நிழலிலே நான் அடைவேன். உம்முடைய செட்டை தான் என்னை பாதுகாக்கணும். என்னை விக்கினங்கள் கடந்து போக வரைக்கும் என்னை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு அழகான ஜெபம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஆபத்து, ஒரு நெருக்கம், ஒரு உபத்திரவம், வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியர் செய்யற இடத்துல அப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குது. உங்களை பயமுறுத்துது. உங்களை அவ்வளோதான் முடிந்தது அப்படின்ற மாத சூழ்நிலை, வேலை போச்சு, அவ்வளோதான், பிஸ்னஸ் முடிஞ்சது, அவ்வளோதான் உன் குடும்பம், இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வந்திருக்கிற ஒரு விக்கினம், ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை ஆபத்தாக வந்திருக்குது. வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், பொருளாதார மனிதர்களாக இருக்கலாம். ஒரு ஆபத்து உங்களுக்கு நேராக வந்திருக்குது. என்ன பண்றது? எங்க போறது? எப்படி தப்புறது? ஆண்டவர் தன்னுடைய சட்டையை விரித்து சொல்றார், என்கிட்ட வந்துரு, என் நிழலுக்குள்ள இருன்னு சொல்லி. சில சமயம் நான் பார்த்துருக்கேன், எங்க ஊர்ல கிராமம் தானே, இந்த கோழி குஞ்சுகளை கூட்டிகிட்டே போகும். அப்ப நான் பார்த்துருக்கிறேன், இந்த கழுகு வரும், கள்ள பருந்துன்னு சொல்லுவோம். அது அப்படியே நோட்டமிட்டு வந்துன்னா இந்த கோழி ஒரு சத்தம் கொடுக்குமா, இந்த குஞ்சுகளை கூப்பிடும், என் செட்டைகளை வந்திருக்காம், ஒரு ஆபத்து வந்திருக்குது, அது கடந்து போக மட்டும் செட்டைக்குள்ள இருன்னு. அது அப்படியே செட்டைக்குள்ள வந்துடும். சில குஞ்சுகளை பார்த்தா செட்டைக்குள்ளோட தலையை மட்டும் வெளியே நீட்டி அப்படியே பார்க்கும். நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப ரசிக்கலாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. அந்த சின்ன குஞ்சு பாருங்க, தலையை மட்டும் வெளியே நீட்டி அப்படியே பார்க்கும் அந்த பருந்தெல்லாம். நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் எங்கள் அம்மாவோட செட்டைக்குள்ள இருக்கிறேன், என்னை தொட முடியாதுன்ற மாதிரி அப்படியே பார்க்கும் அது. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய செட்டைக்குள்ள வந்துட்டோம்னா தைரியமா சொல்ல, நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை டச் பண்ண முடியாது, என்னை அழிக்க முடியாது, ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவுடைய அடைக்கலத்தில் இருக்கிறேன், அவருடைய செட்டைக்குள்ள இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது, போய் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் தாவீது சொல்லுகிறார். அதே மாதிரி அந்த ஆபத்து கடந்து போயிற்று. தாவீது ஆண்டவர் பாதுகாத்தார், உங்களை பாதுகாப்பார். நீங்கள் பயப்படுற மாதிரி விட மாட்டார். விக்கனங்கள் கடந்து போயிடும். அந்த ஆபத்து உங்களை சேதப்படுத்தாமல் கடந்து போயிடும். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகளே, அது விக்கனம்தான், உனக்கு ஆபத்தை கொண்டு வருகிற பிரச்சனை தான், ஆனா உனக்கு ஆபத்து வராது, சேதம் வராது, கடந்து போயிடும். நீ என் செட்டை நிழலில் இருன்னு சொல்றார். அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன், என்னாகுமோ, என்ன மாதிரி
அழிவு வந்துடுமோ, ஆபத்து வந்துடுமோன்னு பயப்படுறேன். உம்முடைய செட்டை நிழலுக்குள்ள நான் வந்துடுறேன். உம்முடைய செட்டைக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க, என்னை காத்து கொள்ளுங்க. இந்த விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும் நீங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.